விஜய் உயிர் என்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா கோவை மாநகர மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி 16வது வார்டு எம்ஜிஆர் காலனி மக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணா அவர்களின் சார்பாகவும் மாநில பொதுச்செயலாளர் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற கோவை மாநகர மாவட்டம் சார்பாகவும் தைப்பொங்கல் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது பகுதியிலே காலை முதல் இப்பொழுது வரை மிக சிறப்பான முறைகளை ஏற்பாடு செய்து நமது பகுதி மக்கள் பொங்கல் விழாவை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பான நாளாக அமைத்துக் கொடுத்த பகுதி வாழ் கழக தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒத்துழைப்பு அளித்து இந்த நிகழ்ச்சியை மாபெரும் வெற்றி அடைய உறுதுணையாக இருந்த பகுதிவாழ் மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குறிப்பாக பெண்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொங்கல் சிறப்பு இருக்குது. இனிப்பு மட்டும் இல்ல, ஜாதி மதம் இனம் எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாம எல்லா மக்களும் ஒன்னா இருந்து கூடி எல்லார் வீட்டிலும் யாரு வேணாலும் போய்க்கலாம், எங்க வேணாலும் பழகிக்கலாம் அப்படிங்கிற சூழலை உருவாக்கி கொடுக்கிற ஒரு விஷயம் தான் விளையாட்டு போட்டிகள். அது நம்ம பகுதியில எல்லாரும் சேர்த்து ஒரு விளையாட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுல யாராவது வந்து இவங்க தான் விளையாண்டு பாகுபாடு பார்த்திருக்கோமா? பார்க்க முடியாது. விளையாட்டுல அந்த மாதிரி நிச்சயமா இருக்காது. சமத்துவத்தை நிலைநாட்டுற ஒரு இடம் தான் விளையாட்டு போட்டிகள். அதை முன்னிருந்து நடத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு ஆளுமை வேணும். அது நடத்துறதுக்குள்ள திறமைகள் வேணும். இது எல்லாமே ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறது நம்ம தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் 30 வருட காலமாக தளபதியுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். இந்த 30 வருட காலத்தில் நான் பல நிகழ்ச்சிகள்ல வந்து முன்னிருந்து பார்த்திருக்கிறேன், செயல்படுத்தி இருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை எந்த ஒரு தப்புகளும் இல்லாம நடத்தி முடிக்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. அது பொதுமக்களை அவங்களை பங்கு பெற வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க யாரும் முகம் சுளிக்காத மாதிரி எல்லாருக்கும் நேர்மையா நடந்த ஒரு விஷயத்தை நடத்தணுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. அது எல்லாரும் செஞ்சு முடிக்கணும். மிகப்பெரிய திறமை இருக்கும். தளபதியோர் தம்பிகள் எல்லாருக்கும் இந்த திறமை இருக்குன்னு நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நிச்சயமாக அரசியல் மேடையாக நாங்க வந்து என்னைக்கும் பண்ணதில்லை. ஆனா அதே சமயத்துல அரசியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு பொதுவாகவே அரசியல வேண்டாம் நினைச்சவங்க கூட என்னைக்கு தளபதி தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே நாங்கள் அரசியல்வாதின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் தளபதி இருக்கிற பவர். ஏன்னா நிச்சயமா நாங்க இங்க இருக்கிறவங்கள மேடையில் இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட அரசியல் சம்பந்தப்பட்டவங்கள பாபுவை தவிர. ஏன்னா அவர் ஒரு கட்சியில் வந்திருக்காரு, வெளிப்படையா சொல்லணும்ல. இது மாதிரி யாருக்குமே அரசியல் சம்பந்தம் யாருக்குமே கிடையாதுங்க. நிச்சயமாக அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் இயக்கத்தை ஆரம்பித்த பிறகுதான் நாங்கள் அரசியல்வாதி. அதற்கு முன்னாடி எல்லாருமே நாங்கள் உங்களுக்கு எல்லாருமே உங்க கூட தளபதியோடைய ரசிகர் மன்றத்திலையும் மக்கள் இயக்கத்திலையும் பயணம் செஞ்சு உங்ககிட்ட நாங்க பல இடங்கள்ல நாங்க வந்திருக்கிறோம். பல நிகழ்ச்சிகள் இதே மாதிரி பண்ணி இருக்கிறோம். அதனால நான் உங்களுக்கு நாங்க யாருமே புதியவர்கள் அல்ல. எங்களுக்கு ஒரு அடையாளம் தமிழக வெற்றி கழகம் என்பது மட்டும்தான் புதியது. ஆனால் வருங்காலத்தில் தமிழகம் எங்கும் நிலைத்து நிற்கக்கூடிய, தமிழகம் என்றும் ஒழிக்கக்கூடிய ஒரே வார்த்தை தமிழக வெற்றி கழகம் தான் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்குமே தெரியும் தளபதி அவர்கள் இன்னைக்கு அவர் சினிமால அவர் அடைஞ்ச உச்சத்தை இன்னைக்கு யாரு அடைவாங்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்பேற்பட்ட உச்சத்தை இன்னைக்கு உதறி தள்ளிட்டு சொல்லக்கூடாது. அந்த உச்சத்தை
மக்களுக்கு பயன்பெறும் வகையில தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய இந்த இடத்த வந்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில இது உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக நினைச்சா அவர் உட்காந்து அப்படியே ஜாலியா இன்னும் பல தலைமுறைக்கு அப்படியே இருந்துக்கலாம். இன்னும் 10 வருஷம் இல்லைங்க, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் தளபதி சினிமாவில் இருக்கும் வரைக்கும் அவர்தான் டாப் ஸ்டார், அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார், அவர் மட்டும்தான் முதலிடம், அவர் மட்டும்தான் சினிமாவின் உச்சத்தில் இருப்பார் என்பதை அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் எங்க போனாலும் தளபதி தான் சூப்பர் ஸ்டார். அது நீங்க வந்து மலேசியால கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலக தலைவர்களின் ட்ரம்புக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வரவேற்பை தளபதிக்கும் கொடுத்த ஒரே தலைவர் அவர் தளபதிக்கு மட்டும்தான். அது மலேசியாவில் நடந்தது. உதாரணத்துக்கு குப்பை கூட நடந்துட்டு இருக்குது, அதை வந்து வெளிப்படையா பேச வேண்டாம். நம்ம மக்கள், தமிழக மக்கள் தளபதியுடைய சினிமாவையே தோக்க விட மாட்டாங்க, தளபதியை தோக்க விட்டுருவாங்களா? அவருடைய படத்தவே தோக்க விட மாட்டோம், தளபதியை தோக்க விட்டுருவோமா? அதுதான் வருகின்ற இன்னும் 3 மாதத்துல தேர்தல் நடக்க போகுது, வரப்போகுது. அந்த தேர்தலில் மக்கள் நிரூபிப்பாங்க தளபதி என்னைக்குமே தமிழக மக்கள் தோக்க விட மாட்டார்கள் என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நிரூபித்து வருகின்ற 2026 அமைய இருக்கின்ற புதிய ஆட்சியிலே தலைவர் தளபதி அவர்களில் சட்டமன்றத்தில் முதலமைச்சராக அமர வைப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஒரு சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது நிர்வாகிகள், கவுண்டம்பாளையம் பகுதி செயலாளர் அஸ்ரப், கவுண்டம்பாளையம் பொருளாளர் முத்துவேல், 16வது வார்டு செயலாளர் கார்த்திக், கோபி மற்றும் எம்ஜிஆர் காலனியை சேர்ந்த சத்யா, இணைச் செயலாளர் பாபு மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், குறிப்பாக நமது பகுதிவாழ் மக்களுக்கும் மற்றும் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து கழக தோழர்களுக்கு இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா.